Hey guys, welcome back. இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா Realme 7 and 7 Pro வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைசிங்லாம் ரொம்ப அக்ரெசிவாவே இருக்குன்னு சொல்லலாம். So Realme 7 15,000க்கு Realme 7 Pro-வை 20,000க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. And இந்த வீடியோல நம்ம Realme 7 Pro உடைய அபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். And இந்த 20,000க்கு இந்த Realme 7 Pro வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சது கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Realme 7 Pro டிசைன் இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் ரெண்டு கலர் ஆப்ஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ. ப்ளஸ் இந்த Realme 7 Pro டிஸ்பிளே சைட் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் 1080p ரெசல்யூஷனில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 பஞ்சுவல் டைப்ல ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3யும் இருக்கு. இந்த மொபைலுடைய ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைட் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ப்ராசர் பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ப்ராசர் தான் Snapdragon 720Gல வந்து ரன் ஆகுது. இது ஆக்டோகோர் ப்ராசர், IS2 கிளாக் ஸ்பீட் 2.3 GHz. சிப்செட்டோட சைஸ் 8 nm பில்ட் பண்ணுது. ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 618ல வந்து ரன் ஆகுது. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10லயும் வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து லீக்ல பார்த்தீங்கன்னா ஒன்று Snapdragon 730G அப்படின்னா 732Gல வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அஃபிஷியலாக இப்போ Snapdragon 720G தான் இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சிப்செட், கேமிங்க்கு, டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். ஸோ ப்ராசஸர் பக்கமும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் பவர் கொடுக்க 4500 mAh வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா 4500 mAh. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கு USB போர்ட் Type-C தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கிறது இந்த மொபைலோட ஒரு மேஜரான ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 33 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்கனாலே உங்களுக்கு 90% கிட்ட சார்ஜ் ஃபுல்லாவே ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 7 Pro கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார். அண்ட் இதோடைய சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோடைய IMX682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியூ சோனி சென்சார்னே சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஜென் சென்சார்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா சைட் தாறுமாறாக இருக்க போது. தென் இது கூட காம்பினேஷன்ல 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட்கான ஒரு சென்சாரும், 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலில் ஒரு சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சைடும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 12 PM உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கூடிய சீக்கிரம் ஆஃப்லைன்லையும் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக இதோடைய பிரைசிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த Realme 7 Pro பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB and 120GB தராங்க. ஸோ இந்த 6GB 120GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய பிரைசிங் 19,999க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைசிங்க்கு இது ஒரு 100% ஒரு வர்த்தான ஒரு மொபைல் தான், எந்த விதமான டவுட்டும் இல்லாமல். தென் இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB and 128GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய பிரைசிங் 21,999க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படியோ இதோடைய பேஸ் வேரியன்ட் under 20,000ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மொபைல். ஆல்ரெடி இந்த under 20,000 செக்மெண்ட்ல சாம்சங் M31s ஆகட்டும், போக்கோ X2 ஆகட்டும், மோட்டோரோலா One Fusion Plus ஆகட்டும், இந்த மொபைல்லாம் காம்படிஷனுக்கு இருக்கு. ஸோ இது மத்தியில் இந்த Realme 7 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் Snapdragon 720G ப்ராசஸர். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ இந்த Realme 7 Pro ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை வாங்காமல் இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் பிராண்ட். ஸோ அதை தவிர இதில் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாய்காட் சைனீஸ் சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த Realme 7 Pro உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த Realme 7 Pro ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த செக்மெண்ட்ல. ஸோ இந்த Realme 7 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? அதோடைய ப்ரைசிங் எல்லாம் ஓகேவா கொடுத்துருக்காங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நம்புறேன். ஸோ இது மாதிரி லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க போடுற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
பண்ணுங்கள்.